வெல்கம் டு ஷிஃபானி vlogs. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கிறிஸ்மஸுக்கு குடில் செட் பண்றதுக்கு ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேன். என்னென்ன பொருட்கள் வாங்கினேன், எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். These brothers my guys, know that they fly, know that they ride or die. Why they wanna move like that? Where you want gone? Why you want act like that? Why you play hard? இந்த கிறிஸ்மஸ் டைம்ல குடில் வைக்கிறது ரொம்ப நாள் ஆசை. என்னமா பெரிய ஆசை. கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி நிறைய பேர் இப்போ கிறிஸ்டியன் மட்டும் இல்ல நிறைய பேர் இப்போ அந்த குடிலெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, அம்மா வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது குடில் வைப்பாங்க. குடில் கட்டுற அந்த அந்த புல்லுக்கு ஒரு பேர் உண்டு. அது பேர் எனக்கு தெரியல. ஆனா இப்ப நம்ம ரொம்ப மாடர்ன் ஆயிட்டோம்ல. ரொம்ப வருஷமாவே நான் இங்க குடில் வைக்கணும், நான் என் வீட்டுல குடில் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா இந்த பொம்மை எல்லாம் சின்ன பிள்ளைங்க உடைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலே நான் வந்து வைக்க மாட்டேன். பயந்துட்டே இருந்தேன். இதுல மண் பொம்மை தான் இதுல கிடைக்கும். உடஞ்சிருச்சுன்னா கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. 2 பேருமே இதை தொடாதீங்க அப்படின்னு சொன்னா தொடாம இருக்கக்கூடிய ஆட்கள் தான். பையனுமே அப்படிதான், சின்னவனுமே அப்படிதான். அதனால சரி ஓகே வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால நேற்று நைட்டு நானும் ஹஸ்பண்டும் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து இந்த ஸ்டார் தான். ஆக்சுவலாக போன வருஷம் வந்து நம்ம வாங்கின ஸ்டார் வந்து ஒன்று நல்லா இருக்கு, ஒன்று வந்து கொஞ்சம் மோசமாயிடுச்சு. ஸ்டார்னா இந்த மாதிரி ஸ்டார் இல்லை, சாரி சீரியல். போன வருஷம் வாங்கின ஸ்டார் வந்து சுத்தமாக சரியில்லை. இந்த டைம் வந்து இந்த ஸ்டார் வந்து 100 ரூபாய். 100 ரூபாய் தான், சரிதா? 100 ரூபாய். பிளாஸ்டிக்கு, காத்துக்கும் நிற்கும், மழை பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அதனால இப்படி வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த வருஷம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு நல்லா இருந்தால் அடுத்த வருஷமும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அடுத்ததான் இந்த சின்ன சீரியல் வாங்கினேன். இது வந்து 10 மீட்டர்னு சொன்னாங்க. இது வந்து 195 ரூபா. 195 ரூபாய்க்கு ஒர்த்து தான். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பாதுகாக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு இது நல்லா இருக்கும். இது எரியறதுக்கும் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த சீரியல் பல்ப். இதுவும் வந்து குட்டியானது தான். இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, நம்ம வந்து குடில் செய்ய போகிறோம்ல, அந்த குடிலில் போடுறதுக்காக. குடில் அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ அதில் போடுறதுக்காக இது வாங்கினேன். இது வந்து 75 ரூபா கரெக்டாக. குட்டி தான், இது குட்டியாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. குடில் வந்து சின்னதாக செய்ய போகிறதுனால சின்னதாகவே போதும் அப்படின்றதுனால வாங்கியாச்சு. இது வந்து 75 ரூபா. அதுக்கப்புறம் இந்த பல்பு, இது வந்து நம்ம ஸ்டாரில் போடுறதுக்காக வாங்கினேன். அடுத்ததா ஒயரு, அப்புறம் சின்ன பிளக்கு. இதோட பேர், இது பிளக்குன்னு தெரியும், இதோட பேர் என்னன்னு தெரியல. இது வந்து 1 மீட்டர் 14 ரூபா, 140 ரூபா. 10 மீட்டர் இருக்குது. இது ஒன்று வந்து 12 ரூபா, இது வந்து 27 ரூபா அப்படி வாங்கினேன். ஆனால் ரேட் வைஸ் அந்த கடையில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் காட்டினது எல்லாமே ஒரு கடையில் வாங்கினது. அடுத்து நான் இன்னும் ஒரு சில பொருட்கள் தேவைப்பட்டுச்சு. அது வந்து இந்த கடையில் இல்லை, அதனால பக்கத்து கடையில் வாங்கினேன். இந்த பொருள் வாங்கினது எல்லாமே ஆர்மனேரியில் ஒரு சின்ன கடை தான், ரொம்ப சின்ன கடை. அந்த கடையில் வந்து ரேட் வைஸ் ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. 60 ரூபாய்க்கெல்லாம் சீரியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் ஆப்போசிட்டில் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இந்த கடையை கம்பேர் பண்ணும்போது இந்த கடையை விட அந்த கடையில் விலை ஜாஸ்தி. இப்போ ஆப்போசிட்டில் வாங்கின பொருட்கள். அப்புறமா ஆப்போசிட்டில் வாங்கின கடையில் வாங்கினது வந்து இதுதான். இது வந்து குட்டியான கிறிஸ்மஸ் ட்ரீ. இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணுவேன். என்னால் முடிஞ்சால் நான் அந்த குடில் செட் பண்ணுற வீடியோ எல்லாம் கூட உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஒரு நிமிஷம். இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, குட்டியான கிறிஸ்மஸ் ட்ரீ. 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு ஒருத்தன்னு தான் சொல்லுவேன். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே எடுத்து வச்சுட்டோம்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டாண்டுன்னு தான் இருக்குது. உயரம் வந்து இவ்வளோதான் இருந்துச்சு. சின்னதாக குடில் செய்ய போகிறவங்கும் போது இதுவே போதுமானதாக இருந்தது. அப்புறமா இது வாங்கியது. இது வந்து இதோட ஸ்டாண்டு. இதில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, சின்னவன் பால்வாடி போயிட்டான், நம்ம மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். ஃப்ரீயாக உட்காந்து வேலை பார்க்கலாம், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். மாற்றி வைக்கிறேன்னா கரெக்டாக தான் வைக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். இது வந்து 100 ரூபாய். ஐ திங்க் 100 ரூபாய்க்கு ஒருத்து தான். இதை விட பெருசும் இருந்துச்சு. 120 ரூபா, 200 ரூபா அந்த ரேஞ்சிலையும் இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்படி நிற்கும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததாக வந்து இந்த தெர்மாக்கோல் வச்ச வீடு மாதிரி இருக்கிற கிறிஸ்மஸ், அந்த கிறிஸ்மஸ் குடில். இது வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு ரேட் கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். இது வந்து 220 ருபீஸ். லைட்டாக அதில் டேமேஜ் ஆயிருந்துச்சு, அதனால கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து செவரா. அதுக்கப்புறம் இது வந்து ஓடு. இந்த இப்படி வரும். இது வந்து அந்த குடிலெல்லாம் இருக்கிற அந்த பாட்டம் பீஸ்.
இப்படி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டியே கொடுத்துட்றாங்க. அது லைட்டாக டேமேஜ் இருந்தனால 120 rupees கொடுத்தாங்க. டேமேஜ் இல்லை அப்படின்னா 240 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது நமக்கு மெயினான விஷயம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் மாட்டுற இந்த குட்டி குட்டி டாய்ஸ். இந்த ஸ்டார் வந்து ஒரு 4 ஸ்டார் இருக்குது. ஒரு ஸ்டார் வந்து 5 ரூபா வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் இது வந்து ஒரு பேக்கெட். இது பேக்கெட்டில் வந்து 3 ஸ்டாரு 3 மணி இருக்குது. 3 பெரிய ஸ்டார் 3 மணி இருக்குது. 35 ரூபா வச்சு கொடுத்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்குது. இது வந்து 30 ரூபா வச்சு கொடுத்தாங்க. இது எல்லாமே நான் இந்த குடியில் மாட்டுறதுக்காக குடியில் சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் மாட்டுறதுக்காக தான் வாங்கினேன். அடுத்தது என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். குட்டியாக மேரி கிறிஸ்மஸ் வாங்கியிருக்கேன். ஒரு சின்ன இது வந்து 15 ரூபா, இது வந்து 5 ரூபா. ஒரு குட்டியான கிறிஸ்மஸ் தாத்தா, நல்லா இருக்குல்ல. அப்புறமா இந்த ஃப்ளோட்டர், அதாவது இந்த நம்மளோட கிறிஸ்மஸ் குடியில் இருக்குல்ல, அதை செட் பண்ணுறதுக்கு மொட்டுப்பின் வாங்கியிருக்கேன். இது வந்து 1 10 ரூபா. அப்புறமா முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிறிஸ்மஸ் குடிலுக்குள்ளே வைக்கிற பொம்மை. இந்த ஒரு பாக்ஸ் வந்து நான் வாங்கினதுலேயே இதுதான் ரேட்டு கூட. கிட்டத்தட்ட இது வந்து 400 ஒரு நிமிஷம் இதில் எழுதிருந்தாங்க, இல்லை இது எழுதலைன்னு நினைக்கிறேன். 480 ரூபா சொல்லி 440 ரூபான்னு கொடுத்தாங்க. நிறைய டாய்ஸ் இருந்துச்சு, இதில் நிறைய பொம்மை இருந்தது பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அப்புறமா இது வந்து விலங்குகள், அப்புறமா அந்த சம்மனஸு, அது அங்கே அப்படி தான் சொல்லுவோம். அப்புறமா இங்கேயும் இன்னும் கொஞ்சம் விலங்குகளும் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக. அதுக்கப்புறமா அந்த தேவதூதர்கள், இது எல்லாமே இருக்குது. இது வந்து நான் எதுக்கு இதெல்லாமே இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு இதை மட்டும் எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 480 ரூபா எனக்கு காஸ்ட்லி தான், உங்களுக்கு எப்படின்னு தெரில. எதுக்கு காஸ்ட்லியாக வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன யோசிச்சேன்னா, இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான், சரி 450 இருந்தாலும் பரவாயில்ல வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்லி, நான் இந்த ரீசனை சொல்லி தான் என் ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணேன். 480 ரூபாயா, எல்லாமே கம்மியாக வாங்கிட்டு இது மட்டும் இவ்வளோ வந்திருக்கே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் தான் சொன்னேன், இப்போ இது மட்டும்தான் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ வைக்கோல்லாம் வச்சு சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா நம்மளோட ஹீரோ குழந்தையே நல்லா இருக்கா, அப்படி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இவ்வளோதான் என்னோட பட்ஜெட். மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1500 இருக்கும். இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடையில் வாங்கினேன்னு சொன்னல, அந்த கடையில் வந்து மொத்தம் 550 ரூபா ஆச்சு. இன்னொரு கடையில் வந்து 875 ரூபா. அப்படி பார்த்தா 1500 வரல. எனக்கு என்னமோ இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து செலவு பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். செலவு பண்ணுறது உங்கள் இஷ்டம் தானே சிஸ்டர், நீங்கள் எதுக்கு அதை எங்ககிட்ட கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்கேனா, இல்லை ஓகே தானா, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவேன்ல, அதனால சொல்கிறேன். நான் ஒரு தடவை கூட என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது தரையில் எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. தான் இவ்வளோ பொருட்கள் தான் நான் வந்து குடில் வைக்கிறதுக்கும் வீட்டில் சீரியல் போடுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்க பொருட்கள். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ஒரு ஷார்ட்ஸாக இல்லையோ வீடியோவோ அப்லோட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி இதில் எது காஸ்ட்லி எது ஓகே அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் குடில் வச்சுட்டீங்களா, கிறிஸ்மஸ்க்கு எப்படியெல்லாம் ரெடி ஆகுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் கடை வந்து எக்ஸாக்டாக எங்கே சொல்கிறேன்னா, ஆர்மனேரியில் அந்த 4 முக்கு ரோடு வரும்ல, அது பக்கத்தில் ஒரு டென்டல் கிளினிக் இருக்குது. அதோட சேர்ந்து தான் இந்த சின்ன கடை இருக்குது. அந்த கடைக்கும் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில், இந்த சின்ன கடையோட பேர் எனக்கு தெரியல, அந்த கடைக்கும் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் நான் இன்னொரு கடைன்னு சொன்னல, இந்த பொம்மைலாம் வாங்கினேன்ல, அந்த கடையும் இருக்குது. ரெண்டுமே ப்ரைஸ் வைஸ் ஓகே தான். ஸ்டார் எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியாக நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு தடவை அந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஷிஃபானி லைஃப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர். These brothers my guys, know that we fly, know that they ride or die. Why they wanna move like that? Where you want going?